சேலத்தில் நடந்து சென்ற நபரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் செல்போன் மற்றும் பணம் பறித்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இந்த சம்பவம் குறித்தும் இது தொடர்பாக காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை குறித்த விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது நண்பரை பார்ப்பதற்காக நடந்து சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக வந்த இளைஞர்கள் 3 பேர் திடீரென அவரை வழிமறித்து கடுமையாக தாக்கி அவர் தனது பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். பட்ட பகலில் பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு அருகே மேம்பாலத்தின் மீது நடந்து சென்ற நபரிடம் இருந்து மதுபோதையில் இளைஞர்கள் அவரை தாக்கி அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவிவிட்டுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வரக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் பள்ளப்பட்டி காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மேம்பால பகுதியை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு வேளைகளில் மது பிரியர்கள் அதிக அளவில் அங்கு சாலையிலேயே அமர்ந்து மது அருந்துவதாகவும், மது போதையில் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளை இதுபோன்று தொடர்ந்து அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் பல்வேறு புகார்கள் என்பது இந்த பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து வருகிறது. அதே போல் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களும் கூட சேதமாகி இருப்பதன் சூழ்நிலையில் இந்த சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதிலும் சிக்கல்கள் இருந்து வருகிறது. எனவே எதிர்வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் அப்பகுதியில் நிகழாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் அந்த பகுதியில் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். அதே போல் அந்த பகுதியில் சேதமாகி இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களையும் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் தரப்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன்.